Hello friends, welcome to our channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா myv3ads.com ஓட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆட் யூசர் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது myv3ads பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே வீடியோஸ் டேஷ்போர்ட் இருக்கும். டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்ட் பக்கத்துலேயே 3 ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். டேஷ்போர்ட் மை ப்ரொஃபைல், அதுக்கு கீழே அத்தாரிட்டி மெம்பர்ஸ்னு இருக்குது. அது எதுக்குன்னா நமக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு கிளியர் பண்ணுறதுக்கோசரம் அவங்க ஒரு டீம் வந்துட்டு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. அந்த மெம்பர் லிஸ்ட்டு தான் இந்த மெம்பர். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இவங்களுக்கு கால் பண்ணலாம். பாருங்கள், காண்டாக்ட் ஹவர்ஸ் என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் ப்ளஸ் நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் அத்தாரிட்டி ஹெல்ப் லைன் வந்துட்டு நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ண முடியும். அகைன் நீங்கள் டேஷ்போர்ட் பக்கத்தில் இருக்க 3 ஐக்கான் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணால் பாருங்கள், இந்த பேஜ் அகைன் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே இது கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் ஜீனியாலஜியை டச் பண்ணிக்கோங்க. ஜீனியாலஜி ட்ரீன்ட் இருக்கு இல்லைங்களா, 6th 7th ஆப்ஷனாக இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் யார் V3 ஆன்லைன் டிவியில் யார் யார் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்களோ அந்த டீம் மெம்பர்ஸோட லிஸ்ட்டெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஆட் யூசர் கொடுங்க. ஆட் யூசர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த நியூ பேஜ் ஓப்பன் ஆனிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து V3 ஆன்லைன் டிவியில் ரெஃபர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நேம் தான் இந்த நேமு. உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட நேம் எல்லாமே வந்துடும். இப்போது நீங்கள் ஆட் யூசர்னு இருக்குது. அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் நேம், லாஸ்ட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், அட்ரஸ், ஸ்டேட், சிட்டி, என்ன லாங்குவேஜோ அது நீங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் அதை வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க. முன்னே வந்துட்டு நம்ம எப்படி பண்ணோன்னா V3 ஆன்லைன் டிவியில் ரெஃபர் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். பட் இது வந்துட்டு myv3 ஆட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட லிங்க் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். அகைன் அவங்க போயிட்டு இதெல்லாம் வச்சுட்டு அவங்க லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக 270 பே பண்ணிவிட்டு அவங்களும் இதில் மெம்பர்ஷிப்பாக ஆகிட்டு ஏர்ன் பண்ணலாம். இது எப்படி ஃபில் பண்ணலான்னு வாங்க இப்போ போய் பார்க்கலாம். இப்போது நேமு, லாஸ்ட் நேமு, மதர் நேமு எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு எந்த நேம் உங்களோட நேமோ அதை நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேம் வந்துட்டு உங்களோட நேமு, லாஸ்ட் நேம் வந்துட்டு உங்களோட இனிஷியலாக இருக்கும். உங்களோட ரெஃபர் பண்ணது யாருன்னு வந்து யூசர் நேம், அவங்களோட நேமும் வந்துருச்சு. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் கேட்குது. நீங்கள் லாங்குவேஜ் என்னவோ தமிழ்னு கொடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர், மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ண முடியுமோ அந்த நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு சேமாக இருந்ததுனாலும் சேமாக கொடுத்துக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப் நம்பர் தனி இருந்தால் நீங்கள் தனியாக கூட நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களோட அட்ரஸ் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. செலக்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நம்மளோட ஸ்டேட் வந்துட்டு தமிழ்நாடு. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் சிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களோட சிட்டி நேம், அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்களே அவங்களோட சிட்டிஸ், அவங்களோட யூசர் நேம், அவங்க என்ன அவங்களுக்கு வேணுமோ அந்த யூசர் நேம் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துருங்க. அதாவது எல்லாமே அவங்க தான் சூஸ் பண்ணுறோம். நம்ம எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. அவங்க தான் எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வந்துருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட காண்டாக்டில் போயிட்டு நீங்கள் பார்க்கணும். பாருங்கள், நம்மளதில் வந்துருச்சு. பாருங்கள், அவங்களோட நேம் வந்து லாஸ்ட்டாக வந்திருக்கு. ட்ரையில் தான் இருக்காங்க. பாருங்கள், அதே மாதிரி பேசிக் பிளானில் நமக்கு கீழே நம்ம ரெஃபர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக் பிளானில் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வயலட் கலரில் கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதையும் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அவங்கள டச் பண்ணால் அவங்களோட லிஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு காமிக்கும். ஸோ யார் யார் நம்ம ரெஃபர் பண்ணி யார் யார் அவங்க வந்து 270 பே பண்ணி பேசிக் பிளானில் வந்திருக்காங்களோ அவங்க வந்துட்டு கீழே வந்துட்டு வயலட் கலரில் வந்துட்டு நேம்
சேஞ்ச் ஆகிடுது எல்லா டீட்டெயில்ஸுமே. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அமௌண்ட் எப்படி ஏறி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அவங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட் வந்து 24 ருபீஸ் வந்துட்டு நம்மளுக்கு கலெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். கமிஷன் வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். கமிஷன் வேலெட்டை ஓப்பன் பண்ணினா நம்மளோட அமௌண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கேஷ் வேலெட்டை ஓப்பன் பண்ணலாம். 15 ரூபா ஏறி இருக்குது, கிரெடிட் ஆகிருக்கு. இது வந்துட்டு மினிமம் 500 ரூபா வந்தால் தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அகைன் நம்ம கமிஷன் பேஜை ஓப்பன் பண்ணலாம். ரேண்டம் வேலெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ப்ளஸ் இப்போ வந்துட்டு ப்ராடக்ட் வேலெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வேலெட்டில் 3 ரூபா ஏறி இருக்குது. இப்படி தான் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும். நம்மளோட பேசிக் பிளானில் நம்ம இருந்தால் மட்டும்தான் மற்றவங்க வந்துட்டு நம்ம டீமில் இருக்கவங்க ஜாயின்ட் ஆனாங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.